எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். இந்த பூமியில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். பொருளாதார ஆசீர்வாதம் எப்போ நமக்கு ஆசீர்வாதமாக மாறுச்சு அப்படின்னா, பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு எப்போ ஆசீர்வாதமாக மாறுச்சுன்னா, ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான். இல்லைன்னா நம்மெல்லாம் பொருளாதாரத்தை ஒரு ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிருக்கவே போகிறதில்ல, பேசியிருக்கவே போகிறதில்ல இல்லையா? அவன் மட்டும் நமக்கு இந்த பூமி தன் பலனை இனி உனக்கு கொடாது அப்படின்ற ஒரு பிரமாணத்துக்குள்ளே அவன் போகலைன்னா, இன்றைக்கி நம்ம யாரும் ஃபைனான்ஸை ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்ற ஒரு மேட்ரை என்ன செஞ்சுருக்கவே போகிறதில்ல, பேசியிருக்கவே போகிறதில்ல. ஏன்னா ஃபைனான்ஸுங்கிறது அது என்னைக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணிட்டு தான் உங்களை என்ன பண்ணியிருக்காருங்க, கொண்டு வந்திருக்கார். ஆதாமை மட்டும் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஆதாமுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஆதாம் ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு அனுப்பி வச்சாரு அப்படின்னு நம்ம அப்படிதான் நினச்சிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் ஆதாமை மட்டும் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு அனுப்பலை. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா அவர் ஆதாமுக்கு வேண்டிய தேவையெல்லாம் சந்திச்சதுனால போய் ஓய்ந்திருக்கல. இனி இந்த உலகத்தில் பிறக்க போகிற எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க பிறக்க போறதையும் அவர் அன்னைக்கே பார்த்து அன்னைக்கே தேவைகள் எல்லாவற்றையும் முடித்து அந்த 7ஆம் நாளில் போய் ஓய்ந்தார். புரியுதுங்களா? அவர் அன்னைக்கு ஓய்ந்தார் அப்படின்னா அது ஏதோ ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு அப்பா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, இந்த 2 பேருக்கு வேண்டிய மரமெல்லாம் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கல. இந்த உலகம் முழுவதுக்கும் வேண்டிய, இந்த உலகத்துக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து முடித்தபடியினால் அவர் ஓய்ந்தார். அதனாலதான் இளைப்பாறுதலை தேவன் இளைப்பாறினார்னா சும்மா இளைப்பாறல. அவர் இப்பயும் ரெஸ்ட்ல தான் இருக்காரு. ஏன்னா அவர் என்னைக்கோ உங்க தேவைகளை என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ரெஸ்ட்லேயே போனார். அவர் போன அந்த ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம போகணும், அதான் ரொம்ப முக்கியம். ஃபைனான்ஸு நம்ம லைஃப்பில் ஆப்ரேட் எப்போ ஆகும்னா, உங்கள் சோல் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் ஆப்ரேட் ஆகும். நம்ம சோல் அவர் எல்லாவற்றையும் எனக்காக, எனக்கு தேவையான சகலத்தையும் அவர் என்ன செய்து இருக்கிறார், ஆயத்தம் பண்ணிட்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சோலில் உள்ளே எடுத்து அதை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட்டை நீங்கள் உள்ளே அனுபவிக்கிறீங்களோ, அந்த ரெஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் உங்கள் லைஃப்பில் ஈஸியாக உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனான்ஸுடைய மிகப்பெரிய சீக்ரெட்டே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா தேவன் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, டென்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அவர் உங்களையும் எப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமாம், ரெஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க. உங்கள் சோலில் ரெஸ்ட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் ஈஸியாக உங்களை நோக்கி என்ன செய்யணும், அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். க்ளோரி, மகிமை, ரிலம். பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க என்ன பேச போகிறீங்கன்னு. இப்போ நான் அன்னைக்கு காலையில் தான் நான் க்ளோரி பற்றி பேசினேன். ஸோ எனக்கு வேறு எதுவும் டக்குன்னு மைண்டில் வரல. ஐ சைட் ஓகே, நான் அதே டாப்பிக்கில் பேசுகிறேன்னு சொன்னேன். க்ளோரி மகிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம மகிமை ஆண்டவருக்கு கொடுக்க பிறந்திருக்கோன்னு. நம்ம ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மகிமை அடையணும். உங்கள்கிட்ட மகிமை இருந்தால் தானே கொடுக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு கிவ் க்ளோரி டு காட் தென் யூ நீட் டு ஹேவ் க்ளோரி. உங்ககிட்ட இருக்கிறதானே கொடுப்பீங்க. உங்ககிட்ட மகிமைன்னு ஒன்று இருந்தால் தானே அதை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஸோ க்ளோரி, மகிமை என்று சொல்லுகிற ஒரு விஷயமே, க்ளோரி அண்ட் கோல்டு, க்ளோரி அண்ட் ஃபினான்ஸ் ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டுகெதர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது
அவருடைய மகிமைக்கு நீங்களும் நானும் என்னவா மாறணுமா? பங்காளிகளாக மாறணும். அவரோட குளோரியில நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? டேக் பார்ட் பண்ணணும்னு நினைச்சார். அதுதான் இயேசு சொன்னார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு தருகிறேன். ஸோ குளோரின்றது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது உங்க ஆவியில உங்களுடைய ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு விஷயம் தான் குளோரி, மகிமைன்றது. ஸோ இந்த மகிமை நம்மளுடைய ஆவியில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை நோக்கி எல்லா மகிமையோடு தொடர்புடையது எதுனா, இந்த உலகத்தில் எதெல்லாம் நன்மையானவைகளோ அது எல்லாமே மகிமையோடு தொடர்புடையது. கோல்டா இருக்கட்டும், டைமண்ட்ஸா இருக்கட்டும், எதெல்லாம் நீங்க வாவ்னு சொல்றீங்களோ அது எல்லாமே குளோரியோட கனெக்ட் ஆனது. எதெல்லாம் உங்க இருதயத்தை பார்த்து உங்களை வாவ்னு ஃபீல் பண்ண வைக்குதோ அது எல்லாமே மகிமையோடு தொடர்புல இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அது உங்க இருதயத்தை என்ன செய்யுது? அட்ராக்ட் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ குளோரி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே குளோரியோட தொடர்புல இருக்கிற எல்லாமே ஒரு மேக்னெட் மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா, ஒரு மேக்னெட்டை நான் இதுகிட்ட கொண்டு வரேன், இந்த கீபோர்டு கிட்ட இழுக்குமா? இந்த கீபோர்டை மேக்னெட்டு இழுக்காது. இப்போ இப்படியே எடுத்துக்கிட்டு இப்படியே சுத்துறேன், இந்த ஃப்ளக்ஸ் கிட்ட போறேன், இந்த ஃப்ளக்ஸ் இழுக்குமா? இழுக்காது. அப்ப அந்த மேக்னெட்டோட தொடர்புல எது ஈர்க்கப்படுமோ அது தானா என்ன செஞ்சிடும்? உள்ள. இதே இந்த இரும்பு கிட்ட இங்கே கொண்டு வந்தேன்னா என்ன செஞ்சிடும்? ஈர்க்கும். அது போலதான் நம்மளும் குளோரி ரிலம்ல இருந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆள் நம்ம. நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையிலே பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், குளோரிக்காக. ஸோ இந்த குளோரிய பாஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னா உங்க ஆவியில இருக்கு. எங்க இருக்கு? உங்க ஆவியில இருக்கு. என்னைக்கு கிரைஸ்ட நீங்க உங்க இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே உங்க ஆவி என்ன ஆகுதுன்னா, வேதம் சொல்லுகிறது மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் போதே உங்க ஆவி மகிமைக்குரிய, உங்க ஆவிக்கு கிடைக்கக்கூடிய முதல்ல உங்க ஆவிக்கு கிடைக்கிறது என்னன்னா குளோரி தான். எடுத்து வாசிங்க ரோமர் 8. ரோமர் 8:29 வசனத்தை வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அடுத்தது குளோரிய கொடுக்கிறார். அடுத்தது என்ன பண்றாரா? மகிமைப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். நீதி அப்படின்ற ஒரு விஷயமே நம்முடைய ஆவியில வர்ற ஒரு விஷயம். ரைச்சஸ்னஸ் அப்படின்றது நம்ம ஆவியில உண்டாகிற ஒரு விஷயம். ரைச்சஸ்னஸ், இந்த ரைச்சஸ்னஸ் பத்தி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸாவே இருப்பாங்க. இந்த நீதி, புதிய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீதின்னு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நீதினாலே நம்முடைய ஆவியில என்ன வருதான்? ஜீவன் வருதான். ரோமர் 8, அதே ரோமர் 8 எடுங்க. நீதிக்கும் ஸ்பிரிட்டுக்கும் என்ன கனெக்டட், நம்ம ஆவிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றத பாருங்களேன். 10ஆம் வசனம் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது, நல்லா கவனிக்கணும், ஸ்பிரிட் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்ப உங்களோட ஆவின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆவி, அந்த ஆவி அந்த ஆவிக்கு என்ன கிடைக்குதான்னா, அந்த ஆவியில என்ன வருதான்னா நீதி வருதான். அந்த நீதி வந்த உடனே, உங்க ஆவிக்கு நீதி கிடைச்ச உடனே இப்போ உங்க ஆவியில என்ன வருதான்? லைஃப், ஜீவன் வந்துருதான். சோ ரைச்சஸ்னஸுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு? ஜீவனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரைச்சஸ்னஸுக்கும் எதுக்கு? ஆவிக்கும்
கனெக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஆவினா என்ன? வாட் இஸ் ஸ்பிரிட்? வாட் இஸ் ஸ்பிரிட்? ஆவினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உயிர் தான் என்னது? ஆவி. இப்ப எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? சரியா? எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்க. உங்க உயிர் தான் ஆவி. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு கண்ணு இருக்கிறதுனால பாக்குறீங்களா இல்ல உயிர் இருக்கிறதுனால பாக்குறீங்களா? கண்ணே எல்லாமே பாக்குறவன் எத்தனையோ பேர் இருக்கான். போர்ட்ல எழுதுறத கண்ணை மூடிட்டு சொல்றான் இல்லையா? எவ்வளவு பேர் ரீட் பண்றவன் எத்தனை பேர் இருக்கான்? கண்ணை இறுக்கி கட்டிடுங்க, நீங்க போர்ட்ல என்ன எழுதுனாலும் சொல்லுவான். அவன் அங்க எங்க இருந்து பாக்குறான்? அத நமக்கு கண்ணிலேயே பார்த்து பழகிட்டோம். புரியுதுங்களா? நம்ம கண்ணில் பார்த்து பழகினதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, எதுலதான் பாக்குறேன் நானு? கண்ணில் தான் பாக்குறேன் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்குமே அந்த பிராக்டிஸ கொடுத்தா நீங்களுமே என்ன பண்ணலாம்? எதுல பார்க்கலாம்? கண்ணை மூடிட்டு பார்க்க முடியும். புரியுதுங்களா? கண்ணுங்கிறது தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. சோ கண்ணு இருக்கிறதுனாலதான் நான் பார்க்கிறேன். கண்ணு தான் பார்க்குதுன்னா அப்ப டெட் பாடி செத்தவனுக்கு கூட தான் கண்ணு இருக்கு, ஏன் பார்க்கல? அப்ப பார்த்து இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது எதுதான்? இப்ப உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது எதுதான்? காது அங்கதானே இருக்கு. ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் காது அங்கதானே இருக்கு. காதனை காணாமையா போயிருது, அப்பயும் காது அங்கதானே இருக்கு, ஏன் கேட்கல? அப்ப காதுல எவ்வளவு பெரிய பிபி வச்சு ஊதுனாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்குது இல்ல? அப்ப உயிரோட இருக்கும்போது மட்டும் எப்படி கேட்குது அப்படின்னா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என் சரீரம் கேட்குது, என் காது கேட்குது, என் கண்ணு பாக்குதுன்னு. உங்க உயிர் தான் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் இப்ப நின்றுகிட்டு இருக்கேன். எனக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் மூல காரணமே எது அப்படின்னா அந்த ஜீவன் தான், அந்த லைஃப் தான், அந்த ஸ்பிரிட் தான். சோ இது உங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். ஆவியிலே ஜீவன் வந்தது. இப்போ உங்க ஜீவன் ஏற்கனவே உயிர் இருக்குது, உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த உயிர்ல எல்லாம் கவனிக்கணும். நீதி வந்து விட்டது அப்படின்னு சொன்னா, நீதி வந்துருச்சு அப்படின்னா, தேவன் என்ன விதமான ஜீவன்ல இருக்காரோ அதே ரகமான ஜீவனாக நீங்க என்ன ஆயிட்டீங்க? தேவனுக்கு ஒரு ஜீவன் இருக்குல்ல, தேவனுக்கு ஒரு ஜீவன் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரகமான ஜீவனாக நீங்க என்ன ஆகிறீங்களா? மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் லைஃப் இன் த ஸ்பிரிட். லைஃப் இன் த ஸ்பிரிட் பாஸ்டர் போன வாரம்லாம் அதான் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? லைஃப் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே ஜீவன் வருது. ஆவினாலே ஜீவன் தான், ஆவினாலே அது உயிர் தான். ஆனா இந்த ஆவியில என்ன வருது? இப்ப ஜீவன்ற ஒண்ணு வருது. ஜீவன். ஆவினாலே உயிர், இதுக்குள்ள ஜீவன் வருது. ஜீவன் வந்த உடனே என்ன ஆகுது? இப்ப உள்ள இருக்கிற ஜீவனுடைய தரம் மாறுது. கேட்கிற ஆளோட காது அதுதான், மூக்கு அதுதான், வாய் அதுதான், எல்லாமே அதே தான். ஆனா குவாலிட்டி ஆஃப் யுவர் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகும். அப்ப அந்த குளோரி, அது அந்த உள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ள மாற்றம் வரும்போது நான் சொல்றேன், நீங்க வேற ரகமா இந்த பூமியில என்ன ஆக ஆரம்பிப்பீங்க? வெளிப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆர்டினரி கிடையாது, நீங்க சாதாரணமான மனிதனே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கே கிடையாது. ஏன்னா ஒரு ஆர்டினரியா இருக்கிறவனுக்கும் நமக்கும் இடையில எங்க டிஃபரன்ஸ் ஏற்படுதுன்னா நம்முடைய ஜீவன்ல ஏற்படுது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க சரீரம் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு. உங்க உயிர் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உயிர் தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. உயிர் வாழ்ற வரைக்கும் தானே சரீரத்துக்குமே வாழ்க்கை. உயிர் வாழும் வரைதான் எதற்கும் வாழ்க்கை இருக்கு, சரீரத்துக்கே வாழ்க்கை இருக்கு. அப்ப உயிர் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு.
நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா உடம்பு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினைச்சு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் மாயைக்குள்ள நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா சிக்கி இருக்கோம். இதைதான் மாயையில சிக்கி இருக்குதுன்றது. இந்த ஹோல் யூனிவர்ஸே எதுல சிக்கி இருக்குன்னு சொல்லுது பைபிள்? மாயையில சிக்கி இருக்குன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸே சிக்கி இருக்குன்னா இந்த உங்களோட பாடி எதோட ஒரு பார்ட் தான். இந்த பாடி எங்க இருந்து எடுத்தது? இந்த சரீரத்தை எங்க இருந்து உருவாக்குனாரு? இந்த கிரியேஷன்ல இருந்து ஒன்னு எடுத்துதானே இந்த பாடியும் கிரியேட் பண்றாரு. அப்ப இதுவும் இதோட ஒரு பார்ட் தானே. அப்ப இது எல்லாமே எதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு? அந்த மாயைக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாயையில இருந்து நீங்க விடுபடுறதுதான் இவன் எழுதுறான். யாரு? ரோமர்ல 7ஆம் அதிகாரத்துல பவுல் இதைத்தான் எழுதுறாரு. இங்க பாருங்க 24ஆம் வசனம், 7:24 படிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? என்னை இந்த பாடியில இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? என்ன பாடியில இருந்து விடுதலை ஆக்குறதுன்னா சாவு எனக்கு யார் வந்து சாவ கொடுப்பாருன்னு கேட்கிறாரா? ஏன் சாக முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு? எங்க இருந்து எனக்கு சாவு வரும், எப்படி சாவு வரும்னா என்கிறாரு. யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க கூடும்னா இந்த பாடி தான் நானுன்னு நம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு உயிர்ன்றதே எனக்கு தெரியல. நான் அப்படிங்கிறது உங்க உயிரை தான் நீங்க போக்கஸ் பண்ணணுமே தவிர இந்த பாடி என்ன செஞ்சிடக்கூடாது, போக்கஸ் பண்ணிடக்கூடாது. அது இதுல போய் மாட்டிக்கிட்டது தான் என்னது? பாவம். நம்மளை கொண்டு போய் எதுல மாட்ட வச்சிருச்சுன்னா, நான் என்பது உயிர் அப்படின்றத தாண்டி நான் என்பது எங்க வந்து சிக்கிட்டோம்? பாடியில வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப இந்த பாடி தான் நான் நம்பி வாழ்ந்துருக்கேன். அதை தான் அங்க சொல்றேன். யார் என்னை இந்த பாடியிலிருந்து என்ன செய்ய முடியும்? விடுதலை ஆக்கி என்னைய யாருன்னு என்னை யார் புரிய வைப்பான்னு கதறான். அதுக்கு தான் எழுதுறான் அடுத்தது. ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. சோ கிறிஸ்டியன் லைஃபோட மெயின் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமே என்னன்னா, நீங்க ஒரு ஆவின்றத புரிஞ்சுக்கிறது தான். ஐ ஆம் அ லைஃப். இப்ப இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். அது இயேசுக்கு மட்டும் பொருந்தாது, இயேசுவை ஏத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். Who are you அப்படின்னா, I am a life. நீங்கள் யார்? நான் ஜீவன் அப்படின்ற அந்த வேர்டு நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நீங்களுமே யார் தான்? ஜீவன் தான். ஐ ஆம் த லைஃப் அப்படின்னாரு. அது நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே லைஃப் தான், ஜீவன் தான் நம்ம. இந்த ட்ரூத் உங்களுக்குள்ள புரிய 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 ஸோ க்ளோரின்றது உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டார்? அன்னைக்கே இம்பார்ட் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் மகிமைக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த பூமியில வந்ததே எதுக்கு? அவருடைய மகிமைக்கு பங்காளராகும்படி, அவருடைய மகிமையை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, அந்த குளோரியில வாழும்படி, அந்த குளோரியை உங்க கூட ஷேர் பண்ணணும், அவருடைய மகிமையை உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறது தான் அவருடைய திட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க லைஃபோட குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? உங்க லைஃபோட குவாலிட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுடைய தரம் அது வேற தரத்துக்குரியது. இந்த ஜீவனுடைய தரம், இந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனோட தரம் மாற்றம் அடைகிறது. உங்க ஜீவனுடைய தரம் மாறுகிறது. எப்படி வெளிப்படும்? பாஸ்டர், எனக்குள்ள ஜீவனுடைய தரம் மாறி இருக்கா இல்லையா எப்படி தெரியும்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சர்ச்சுக்கு வந்துட்டா நம்ம யாருக்கிட்ட வந்துட்டோம்? இயேசுகிட்ட வந்துட்டோம். சண்டே சர்ச்சுக்கு போயிட்டா யார்கிட்ட போயிட்டோம்? இயேசுகிட்ட போயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. சர்ச்சுக்கு போறதுனால யாரும் இயேசுகிட்ட போறது கிடையாது. இயேசுகிட்ட போறதுங்கிறது வேற. இயேசுகிட்ட போறதுங்கிறது உங்களுடைய ஆத்துமால நடக்கிற ஒரு விஷயம், உங்களுடைய சோல்ல நடக்கிற மேட்டர். அது புரியுதுங்களா?
சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது சரீரத்தில் வர்றோம். ஆனால் உங்கள் சோல்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகிருக்கீங்கன்றதை வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு கிரைஸ்டில் உள்வாங்கியிருக்கீங்கன்றது இருக்கு. அப்போ சர்ச்சுக்கு வர வேணாமா பாஸ்டர்? சர்ச்சுக்கு வர்றதே எதுக்கு தான்? சோலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு தான் வர்றோம். ஆனால் நம்ம அப்படி வர்றது இல்லையே. நம்ம எப்படி வர்றதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னைக்கு சண்டே எங்கே போய் ஆகணும்? சர்ச்சுக்கு போய் ஆகணும்னு இல்லை போயிட்டு இருக்கிற ஒரு குரூப்பாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால இன்னமும் நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வர்றதே எதுக்கு? சரி எப்படியோ ஒரு 2 மணி நேரத்தை போய் என்ன செஞ்சிடணும், ஞாயிற்றுக்கிழமை காலில் அங்கே உட்காந்துட்டு வந்துடணும். இல்லைன்னா நமக்கு அந்த வாரம் விளங்காம போயிரும். அந்த வாரம் எது செஞ்சாலும் அப்புறம் விளங்காது. இந்த வாரம் போகலைன்னா அப்புறம் அது வேற. எதுக்கு ஒரு 2 மணி நேரத்தை போய் அங்கே போய் என்ன செஞ்சிருவோம், உட்காந்துட்டு வந்துருவோன்றதுக்காக வர்ற குரூப்பா இருக்கிறதுனால தான் நடக்க வேண்டிய அற்புதம் நடக்க மாட்டேங்குது. சோல்ல நடக்க வேண்டிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க மாட்டேங்குது. கிரைஸ்ட் இஸ் இன் யூ. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு உள்ள இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் இன் யூன்றது தான் காஸ்பல். அதான் சுவிசேஷமே. சுவிசேஷன்றது நம்ம நினைக்கிறது மாதிரி சொர்க்க நரகம்லாம் கிடையாது. இந்த சொர்க்க நரகம், சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா அப்படின்றத எடுத்து காஸ்பல் சொல்ல வேண்டியதே கிடையாது. அதுக்காக நான் பரலோகம் இல்லைன்னு சொல்லலை, நரகம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, எது சுவிசேஷம் கிடையாது? பரலோக நரகம் சுவிசேஷம் கிடையாது. நமக்கு சுவிசேஷம் எதுதான்? கிரைஸ்ட் இஸ் இன் மீன்றது தான் காஸ்பல். அதுதான் கொலோசியர்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றார் பால். வாட் இஸ் காஸ்பல் அப்படிங்கிறது? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் அவராலே, அவர் மூலமாய், அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே யாருக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது சரி, பூமியில இருக்கிறது சரி, எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்கு? கிரைஸ்டுக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே கிரைஸ்ட் தான் என்ன செஞ்சு வச்சிருக்காரு? எல்லாத்தையுமே தாங்கி பிடிச்சு வச்சிருக்காரு, இப்படி இறுக்கி, இல்லையா? இப்ப இந்த பூமி எது மேல வைக்கப்பட்டிருக்கு? நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? பூமின்னு ஒண்ணு சாலிடா இருக்கிறதுனால அது மேல. பூமி எது மேல இருக்கு? தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பந்து மேலதான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன ரொம்ப நிலையான வாழ்க்கை, நம்மளே தொங்கிட்டு தான் இருக்கோம். சில பேர் பேசுவாங்க அப்படித்தான். ஒரு 2 வீடு கட்டிட்டோம்னா அவனுக்கு அப்படியே தலைமையில கொம்பு முளைச்ச மாதிரியே பேசுவான், பெரிய இது மாதிரி, இல்லையா? சோ என்ன சொல்ல வரேன், எல்லாமே தொங்கிட்டு தான் இருக்கு. சூரியனும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? தொங்கிட்டு தான் இருக்கு. சந்திரன் தொங்கிட்டு, பிரம்ம, இந்த முழு பிரபஞ்சமுமே என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு? தொங்கிட்டு தான் இருக்கு. யார் பிடிச்சு வச்சிருக்கா? யார் பிடிச்சு வச்சிருக்கா? யாரோ ஒருத்தர் பிடிக்காம எல்லாம் தொங்குது. பிரபஞ்சம் மொத்தமுமே தொங்கிட்டு தான் இருக்கு. தொங்குற மொத்தத்தையும் அப்ப ஒருத்தர் பிடிச்சிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவருக்குள் நிலை நிற்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல he holds together. எல்லாத்தையும் அவர் தான் தாங்கி இறுக்கி பிடிச்சு வச்சிருக்காராம். அந்த தாங்கி பிடிச்சு வச்சிருக்கிற வல்லமை எப்படி நம்மளால உணர முடியும்னா, அதுதான் காந்த புயம். சுத்தி இருக்கு ஃபுல்லா, முழு பிரபஞ்சத்தையும் எங்க போனாலும் என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் இருக்கும், கிராவிட்டி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்த்து பிடிச்சு வச்சிருக்கு. இந்த பூமி ஏன் அசையாம இருக்குன்னா, பூமியும் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்த்து பிடிக்குது. அதை எது ஈர்த்து பிடிக்குதுன்னா, அந்த அவர் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸே அவர் தானா. சரி, இப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டீங்க. இதெல்லாம் ஈர்த்து பிடிக்கிறார். நம்முடைய உடம்பே செல்களுடைய எத்தனை ட்ரில்லியன் செல்லால சேர்ந்திருக்கிறோம்? பல கோடி செல்லால சேர்ந்தது தானே. யார் பிடிச்சு வச்சிருக்கா? இதெல்லாம் நீங்களா பிடிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப உங்க செல்லெல்லாம் சேர்த்து பிடிச்சிருக்கிறது யாருங்க? அவர் சேர்த்து உங்களுக்குள்ள இருந்து உங்க ஜீவன் இருக்கு, பார்த்தீங்களா? புரியணும்.
அதனாலதான் ஜீவன் ஒருத்தன்ல இருந்து வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுவே என்ன செய்யாது, ஒன்னோட ஒண்ணு இந்த பாடியோட ஷேப்பே இருக்காது அதுக்கப்புறம். இப்ப உங்க மூஞ்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இதுவே அவர் சேர்த்து பிடிச்சதுதான். அவர் பிடிச்சு வச்சிருக்கனாலதான் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இப்ப அப்ப அந்த ஜீவன்ல அவர், அந்த ஜீவனே அவர் தான்ன்றது புரியணும். அப்பதான் உங்களால என்ன செய்ய முடியும்னா அவர் எங்க இருந்து உணர முடியும். என் பாடி இணைஞ்சு இருக்கிறதே அவரால் தான், அவருக்குள். அதை தான் பவுல் எழுதுறார், அவருக்குள் நீங்கள் நிற்கிறீர்கள், இருக்கிறீர்கள், நடக்கிறீர்கள், பிழைக்கிறீர்கள், எல்லாமே அவருக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்குன்றது அப்பதான் புரியும். He holds together அப்படின்னா he holds together இதை மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு அணுவையுமே சேர்த்து பிடிக்கிறது யார் தான், அவர் தான். ஸோ அங்கிருந்து புரியணும் உங்க பாடியில உங்களுக்குள்ள அவர் எந்த அளவுக்கு இசைந்து கலந்து இருக்கிறார். அப்பதான் உங்க லைஃப் அவர் எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் எங்கேயோ பரலோகத்துல தூரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய புரிதல். அதனாலதான் தாவீதெல்லாம் எழுதும் போது பரலோகத்தை அவர் வச்சுக்கிட்டாரு, பூமியையோ யாரு கொடுத்துட்டாரு, நம்ம கொடுத்துட்டாருன்னு எழுதுறாங்க. இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பரிசுத்தவான்களுடைய புரிதல். ஆனா அப்படியே நியூ டெஸ்டமெண்ட்ல வரும்போது எழுதுறாரு, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க, மனுஷருடைய சித்திர வேலையினாலும் 29 வாசிக்கிறீங்களா, 28 வாசிங்க. நாம் அவருக்குள், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், அவருக்குள் தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிழைக்கிறோம். எப்படி அவருக்குள்ள பிழைக்கிறீங்கன்றதுதான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த செல்களே ஒன்னோட ஒன்னு இணைப்புன்றது நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா? இப்ப இந்த மூமெண்ட்ல நான் தான் இந்த செல்லெல்லாம் சேர்த்து பிடிச்சிருக்கேன் பாஸ்டர் நீங்க சொல்ல முடியுமா? நீங்களா பிடிச்சு வச்சிருக்கீங்க உங்க உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம்? அப்ப நீங்க பிடிக்கலன்னா அப்ப யார் பிடிச்சா இதெல்லாம் இணைச்சு? எது பிடிச்சு வச்சிருக்குது எல்லாத்தையும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் ஆவி, புரியுதுங்களா? அவர்தான் ஆவி. அதனாலதான் அவரை என்னன்னு கூப்பிடுறோம், ஆவிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம் அவரை. புரியுதா? ரொம்ப குழப்பமா இருக்கா? தெளிவா? மோர் உங்களுக்கு வர வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் எங்க நீங்க இன்னும் உங்களை நீங்க புரியணும்னா, ஐ எம் எ ஸ்பிரிட்ங்கிறதுல டீப்பா அண்டர்ஸ்டாண்டிங்ல போக 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 உங்களுக்கு இந்த பூமியே வேற மாதிரி தெரியும். இந்த பூமியே உங்க கண்களுக்கு வேற மாதிரி மாறும். இப்ப நார்மலா இருக்கிற ஹியூமன் பீயிங்க்கும் உங்களுக்கும் இடையில வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிற வித்தியாசம் வரும். நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் வானத்திலிருந்து வந்தவன் இயேசு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் சொல்லலாம், நீங்களும் அப்படியே சொல்லலாம், நான் வானத்திலிருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா உங்களோட புரிதல், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஹெவன்லி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். நீங்க இந்த பூமியை பார்க்கறதே வேற கண்கள்ல இருக்கும். நீங்க வேற ரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்னன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு என்னன்னா, சண்டே மார்னிங் போய் ஒரு 2 பாட்டு வேமா பாடிட்டு ஒரு 45 நிமிஷம் ஏதோ ஒரு செய்தியை கேட்டுவிட்டு வீட்டுக்கு கறியை எடுத்து சமைச்சம்மா தூங்கணுமான்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஹிந்துவையும் கூட்டிட்டு வாங்க உட்கார வைங்க, ஒரு கிறிஸ்டியனை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க, ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க, 3 பேர்ட்டையும் நான் கேட்குறேன், உன் வாழ்க்கையில துக்கம் இருக்கா? இருக்கு. உன் வாழ்க்கையில் இருக்கா? இருக்கு. கிறிஸ்டியனை பார்த்துக்க, உன் வாழ்க்கையில் இருக்கு. ஏன்டா அவனை விட அதிகமா இருக்குன்றான். அவனை விட என்கிட்ட அதிகமா இருக்கு பாஸ்டர், நான் அவனை விட அதிகமா துக்கப்படுறேன். உன் வாழ்க்கையில பயம் இருக்கா? எனக்கு பயம் பயங்கரமா வருது. எனக்கும் பயம் இருக்கு. உனக்கும் பயம். ஏன் எல்லாத்துலயும் 3 பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க? போற கோயில் தானே வேற. போற அவன் மசூதிக்கு போறான், அவன் கோயிலுக்கு போறான், நீ சர்ச்சுக்கு போறே தவிர 3 பேருடைய ஹார்ட்டோட கண்டிஷனை எடுத்து மேட்ச் பண்ணா 3 பேரோட ஹார்ட்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இவனும் பயம், கவலை, வேதனை, எனக்கும் புலம்பல், இதுலதான் வாழ்றான். அவனும் அதுலதான் வாழ்றான்.
3 பேருமே அதுல தான் வாழ்ற. அப்போ நீ 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 என்ன மாறிட்ட பெருசா? உங்க ஸ்பிரிட்ல நீங்க வந்திருக்கிற மாற்றம், உங்க ஆவியில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்துக்குள்ளாக நீங்கள் ஊடுருவி பாய்ந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆரம்பமாகும். புரியுதுங்களா? இல்லைன்னா எவ்வளவு சத்தியங்களை கொண்டு வந்து உங்க மேல போட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்க பாட்டுக்கு சத்தியத்தை எல்லாம் குடிச்சு விட்டு, இந்த பூமி வந்து தண்ணியை ஊத்த ஊத்த குடிச்சுக்கிட்டே இருக்கும். சில பூமியெல்லாம் எவ்வளோ ஊற்றினாலும் அதுக்கு பத்தாது. அந்த மாதிரி சத்தியத்தை வாங்கிக்கிட்டே இருப்பீங்களே தவிர ஒன்றுமே பெரிய அளவில் வளர்ச்சி என்ன செய்ய முடியாது, எதிர்நோக்கி போக முடியாது. ஏன் காரணம் என்னன்னா, உங்களுடைய கவனம் வந்து இன்னும் ஆவியின் பக்கமாக என்ன செய்யலை, முழுசா திருப்பப்படலை. ஆவியை குறித்த பெரிய ரெவலேஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணாதான் நீங்கள் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இம்மார்டாலிட்டியெல்லாம், இதையெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். இது பிரசங்கம் பண்ணுறதுனாலலாம் வந்துடாது. இது வந்து அனுபவம், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து வாழ்கிற மேட்ரு. இது இந்த வாழ்கிறதுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முழு இருதயத்தோடு செயல்படணும். அப்போ தான் நீங்கள் அந்த காரியங்களை என்ன செய்ய முடியும், பெற்று அனுபவிக்க முடியும். ஸோ இப்போ கிரைஸ்ட் இஸ் இன் யூன்றது தான் என்னது, காஸ்பல். ஸோ பரலோகம் பூமி எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. உங்க பாடியும் அவர் தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே அவர் தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இதில் நல்லா கவனிக்கணும். இது பரலோகம், இது பூமி. நம்ம என்ன சொல்றோம், கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நல்லா கவனிங்க, இதுக்கு அடுத்த வசனத்தை தான் he holds together, அவர் சகலத்தையும் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதுங்கிறது தான் இங்கிலீஷ்ல he holds togetherன்னு வரும். அவர் தான் எல்லாத்தையும் நிலையா நிக்க வச்சிருக்கார், பிடிச்சு வச்சிருக்கார். சரியா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், பரலோகத்தில் அவர் தான் இதையும் பிடிச்சிருக்கார், பூமியும் பிடிச்சிருக்கார், அவர் தான் பரலோகத்தையும் பிடிச்சிருக்கார். இங்க இருக்கிறதுல இருந்து இங்க போறதுக்கு தான் சுவிசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சுவிசேஷம். இங்க இருந்து தப்பிச்சு எங்க போயிடணும், பரலோகம் போயிடணும். இதுதான் காஸ்பல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், காஸ்பல் இது கிடையாது. காஸ்பல் எதுனா, இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு பாருங்க, அவரே உங்களுக்குள்ள இருக்கிறேன்றதுதான் காஸ்பல். அவர் பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது காஸ்பலா, இல்ல பிடிச்சு வச்சிருக்கிறவரே எனக்குள்ள இருக்கிறாருன்றதுதான் காஸ்பலா? எது சுவிசேஷம் நீங்க சொல்லுங்க. பிடிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து இடத்துக்கு போறதா, இல்ல பிடிச்சு வச்சிருக்கிறவரே எனக்குள்ள இருக்கிறார், அவர் நான் தான்றதும் புரியுதா? அவர் நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறார். அந்நாளிலே அறிவீர்கள், நான் என் பிதாவிலும் நீங்கள் நான். அப்ப இது எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிறது யாரு? நான்றது புரியணும். சகலமும் எனக்குள் இருக்கிறதுன்னு புரியணும் உங்களுக்கு. அவருக்குள் 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 தான் நான் இருக்கேன். அவர் இப்ப எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்காருன்னா அப்ப நான் தானே பிடிச்சிருக்கிறேன். அப்ப கிரைஸ்ட் இஸ் இன் யூ இஸ் தி காஸ்பல்னா புரியுதா? சர்வத்தையும் பிடிச்சு வச்சிருக்கவனே நீதான் பண்றாரு. அதனாலதான்
ஆதாம்ன்ற ஒருத்தன் விழுந்தா பூமி தானாவே என்ன ஆயிருச்சான்? எப்படி விழுந்தது? இவன் தானே. இவன் விழுந்தா இவன் தான், இவனுக்கு மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணணும். அது ஏன் பூமி அஃபெக்ட் பண்ணுது? ஏன்னா சகலமும் யாருக்குள்ளதான் இருக்கு? அவனுக்குள்ளதான் இருக்கு. சர்வமும் அவனுக்குள்ள இருக்கு. அவன் விழுந்தா எல்லாம் விழுகும், அவன் எந்திரிச்சா எல்லாம் எந்திரிக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பூமியில நான் இருக்கேன்னு. பூமி முழுவதும், அண்டம் முழுவதும் எனக்குள் இருக்கிறதுங்கிறது புரியணும். அண்டம் முழுவதும் எனக்குள் இருக்கிறது. இத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? இந்த ஹோல் யூனிவர்ஸுமே எனக்குள்ளதான் இயங்கிக்கிட்டு இருக்கு, எனக்குள்ளதான் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்றது புரியணும். இந்த ட்ரூத் புரியும் போது தான் நீங்க இந்த பூமியை, இந்த பூமி காத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, யார் வெளிப்படணும்னு காத்துக்கிட்டு இருக்கு? அந்த புத்திரரா நீங்க ரிவீல் ஆக முடியும். இந்த ட்ரூத் புரிஞ்சாதான். ஏன்னா சர்வமும் எனக்குள்ளதான் இயங்குது. Because Christ is in you is the gospel. It's the secret. பவுல் இதை சீக்ரெட்னு எழுதலை. எதை? பரலோகம், பூமி, இது எல்லாத்தையும் சீக்ரெட்னு எழுதலை. எதை தான் சீக்ரெட்னு எழுதுறாரு? ரகசியம்னு எதை தான் எழுதுறாரு? சீக்ரெட். Christ is in you is the secret. புரியுதுங்களா? Christ is in youன்றது தான் சீக்ரெட். அப்ப Christ is in youன்றது என்ன? Christ is in youன்றது என்ன? What is the meaning of Christ is in you? The whole universe தாங்கி பிடிச்சு வச்சிருக்கிற அந்த knowledge, அந்த knowledge இருக்கு பார்த்தீங்களா, அந்த knowledge அடைகிறது தான் கிறிஸ்தை அடைவது. கிறிஸ்து அடைகிற, நாங்க கிறிஸ்து அடைஞ்சிட்டோங்க, நாங்க கிறிஸ்து அடைஞ்சிட்டோங்க. கிறிஸ்து அடைஞ்சதுனால என்னங்க பண்ணீங்க? சர்ச்சுக்கு போறாங்க பிரதர். அடுத்த பிரதர் செத்துருவோம் பிரதர். அடக்கம் பாஸ்டர் பண்ணா பரலோகம் பிரதர். அடக்கம் பண்ணா ஒரு சர்ச்சு வேணும், ஒரு கல்ற வேணும். இப்பெல்லாம் கல்ற தோட்டம் இருக்க சர்ச்சா பார்த்து தான் போறேன். ஏன்னா இவனுக்கு முன்னாடியே சாவுறதுக்கு ரெடியா இருக்கான். அம்மாள் ஒரு சர்ச்சில் போய் மெம்பர்ஷிப் வாங்கும்போதே கல்ற தோட்டம் இருக்கான்னு கேட்குறான். அந்த சர்ச்சில் கல்ற தோட்டம் இருக்குங்க, அதனால அங்கே போகலாம் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கான் பாருங்க அம்மாள். ஸோ சாவுக்கு ரெடியாக இருக்கிறவன் பேர் கிறிஸ்தவன் கிடையாது. சாவை எதிர்த்து நிற்கிறவன், சாவை சத்துருவாக நினைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அவன் அதான் கிரைஸ்ட். கிரைஸ்ட் அப்படின்னாலே அந்த நாலேஜ். கிரைஸ்ட் அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இட்ஸ் a person, ஒரு நபரா பார்க்குறீங்க. இட்ஸ் about a knowledge. It's a full of knowledge. Christ means knowledge. knowledge. கிறிஸ்து என்றால் அறிவு. அதனால தான் அவர் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அப்படின்னு கொலோசியர் 2 அவர் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி. If Christ is in you, what is the meaning? Christ is in me அப்படின்னா அது full and full, it's all about the knowledge. உங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய குமாரனுடைய என்னது? அறிவு. அதுக்கு பேர் தான் கிரைஸ்ட். ஸோ கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்காருன்றது எப்படி தெரியும்னா என்னுடைய அறிவுல தெரியும், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தெரியும், என்னுடைய நாலேஜ்ல தெரியும். இப்போ என் கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிறாருன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ்ல இல்லைன்னா கிரைஸ்ட்ன்ற சும்மா ஒரு மதத்தை தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருப்போம். கிரைஸ்ட் மீன்ஸ் நாலேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அந்த கிரைஸ்டோட நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அறிவின் மேன்மை, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. அறிவு எல்லாமே அறிவோடு தொடர்புடையது. கிரைஸ்ட் அறிகிறதுன்றது இன்னும் நீங்க கிரைஸ்டுக்குள்ள போறேன்றதே என்ன நீங்க எதை அடைஞ்சுக்கிட்டே போறீங்க? அறிவை அடைந்து கொண்டே போகிறீர்கள். கிரைஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனே அறிவால் நிரம்பி இருக்கிறார். என்ன அறிவாலனா பிதாவை அறிகிற அறிவால் நிரம்பி இருக்கிறார். அந்த அறிவை அவர் உங்களுக்குள்ள அப்படி இம்பார்ட் பண்ணுவார். நீங்க கிரைஸ்டால நிரம்பிக்கிட்டே வருவீங்க. புரியுதா?
Knowing Christ means attaining a knowledge. அறிவை அடைவது. பாவம், மரணம் எதனால வந்தது? மரணம் எதனால் வந்தது? மரணம் அறிவினால் வந்தது. அந்த அந்த அவன் சாப்பிட்ட மரத்துக்கு பேர் என்ன? என்ன கனி? அது அந்த கனிக்கு பேரு அறிவின் கனி. நாலேஜ் ஆஃப் டெத் தான் அதுக்கு பேரு. சொல்ல போனா நன்மை தீமைன்னு சொல்றோம். இன்னொரு நேம் கொடுக்கலாம்னா நாலேஜ் ஆஃப் டெத். மரணத்தை குறித்த அறிவை நீ என்ன செஞ்சிருவ? அடைஞ்சிருவ சிம்பிளா. அது ஏன் ரிசல்ட் ஏன் டெத்ல கொடுக்குதுன்னா, அது அந்த அறிவு எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? டெத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடும். லைஃபுமே என்னதான்? It's all about knowledge. நீங்க அடைகிற அறிவு தான் ஜீவன் உண்டாகுது. புரியுதா? தப்பான அறிவை அடைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவன் சீக்கிரம் சாகுறான். காரணம் என்ன? மலையில உட்கார்ந்துருக்கிறான் சாமியார், குகைகளில் போய் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் வயசை கேளுங்க. 100, 110. ஏன்னா நான் இமயமலை பக்கத்தில் இருக்கேன். சாக மாட்டான், தெம்பா வேற இருக்கான். ஆனால் நம்ம ஊர் பாஸ்ட்டுங்க பூரா சீக்கிரத்திலே செத்து போயிடுறான் வியாதி வந்து. காரணம் என்ன? சாவுக்கான நாலேஜை பேசிக்கிட்டே இருக்காங்க. வியாதியே கர்த்தர் சித்தங்கிறாங்க. கடவுள் தான் வியாதியே கொடுக்குறாரு. நீதிமானுக்கு பூமியில் என்ன செய்யப்படுமா? சரி கட்டிடுவாராம். இங்கே வச்சு உன்னை வறுத்து பாதி நரகத்தை இங்கே காட்டிடுவாராம். பூமியிலே என்னை சரி கட்டுறாருன்னா அப்புறம் எதுக்கு மறிச்சாரு? அப்ப சரி கட்டி விட்டுற வேண்டியதானே இங்கேயே. அது என்ன நீதிமானுக்கு பூமியில சரி? எல்லாருமே சரி கட்ட வேண்டியதானே. அது என்ன பூமி நீதிமானுக்கு மட்டும் போனா போதுன்னு பூமியிலே வருப்பாராம். பாதி பேர் அங்க தூக்கி கொண்டே வருப்பாராம். ஏதா அப்படி என்னை வறுத்து தான் என்னை பரலவம் கொண்டு போகணும்னா அப்ப டைரக்டா வறுத்தே விட்டுற வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு அவர் வேற மறிச்சாரு வீணா போய்? அதனால கடவுள் வியாதியை கொடுத்துருக்குது. என்னை என்ன பண்ணிட்டு இருக்காரா? இப்ப பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. வியாதியை கொடுத்து என்ன பண்றாரா? கர்த்தர் வியாதியை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்துறாராம். என்ன இதையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம உட்காந்து சண்டே போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்றாரு அப்படின்னு உருப்பிடுவீங்களா? எங்கேருந்து உருப்புறது? நம்ம பிரசங்கம் கேட்காம இருந்தாலாவது 70 வயசு வரைக்கும் இருந்திருப்ப. கேட்டு 50லே போயிருவேன். சர்ச்சுக்கு போகாம இருந்தாலாவது நீ கொஞ்சமா தாக்கு பிடிப்ப. நீ சர்ச்சுக்கு போன சீக்கிரம் செத்துருவ. ஏன்னா உன் வியாதிக்கு வியாதியை எதிர்க்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா வியாதியே கடவுள் தான் கொடுத்தாருன்ட்டு அப்புறம் என்ன பண்றது? உன்னை சோதிச்சுக்கிட்டு இருக்காரு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன? So Christ is in you. அதை நீங்க எந்த அளவுக்கு உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆவி, உங்களுடைய இன்னர் மேன் கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ரிலீவ் ஆகி நீங்க ஹெவன்லி அண்டர்ஸ்டாண்டிங், வானத்துக்குரியவர்களாக. வானத்துக்குரியவர்கள்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் பெருசா வேற ஒன்றும் கிடையாது. எதுல தான் இருக்கு? நாலேஜில் தான் இருக்கு. நாலேஜ் டிஃபரன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இந்த பூமியை பார்க்குற பார்வையே வித்தியாசமாகும், எல்லாமே வித்தியாசமாகும். இப்ப இயேசு சொன்னாரு, வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். பார்த்துட்டா இயேசு சொன்ன அறிவு வந்துருமா? வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்ன்றாரு. பார்த்துட்டா வந்துருமா அந்த அறிவு? சரி, இப்போ உங்களை கொண்டு போய் இந்த ஊரில் ஏதோ இருக்காமே, பேர்டு சரணாலயம் இருக்குதாமே, அங்கே கொண்டு போய் விடுறேன், உட்காந்து நாள் முழுக்க பாருங்க.
பார்த்துட்டீங்கன்னா கவலை போயிருமா? உட்காந்து பாருங்க. பார்த்துட்டு நைட்டு வரும்போது பாஸ்டர் கவலை போயிடுச்சு பாஸ்டர் அப்படின்ட்டு வருவீங்களா வீட்டுக்கு? ஏன்? அப்ப இயேசு சொல்றாரு வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்ன்றாரு, பார்த்தா கவலை போகுன்றாரு. நமக்கு நாள் முழுக்க பார்த்தாலும் போக மாட்டேங்குதே. காரணம் என்ன? உங்களை நாள் முழுக்க விட்டு பாருங்கன்னா நீங்க எதை தெரியுமா பார்ப்பீங்க? அது மேல இருக்கிற கலரை பார்ப்பீங்க, அது கண்ணை பார்ப்பீங்க, அது காலை பார்ப்பீங்க, அது எப்படி பறக்குதுன்னு பார்ப்பீங்க. இது சரீரத்திலிருந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பார்க்கிறது. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், ஹார்ட்ல இருந்து பார்க்கிறது எப்படின்னு பழகணும். புரியுதா? இயேசு கவனித்து பாருங்கள்ன்றாரு. அது கண்ணில் கவனிச்சு பார்க்கிற மேட்டர் கிடையாது, ஹார்ட்ல இருந்து பார்க்க கத்துக்கடான்றாரு. ஒவ்வொன்னையும் இருதயத்திலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்ய? பார்க்க பழகு. இருதயத்திலிருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்ய முடியும்? வரவே முடியும். இல்லைன்னா நீங்க நாள் முழுக்க என்ன சாயற வரைக்கும் உட்காந்து ஒரு பறவையை பார்த்துக்கிட்டே இருங்க, கவலைப்பட்டு செத்து போறீங்க. அந்த பறவையை பார்த்து பார்த்து சும்மா இல்லாம இன்னொரு கவலை வேற வந்துடும். இதெல்லாம் பறக்குது, நம்மளால பறக்க முடியலையே, இருக்கிற கவலை பத்தாதுன்னு. இது கண்ணில் பார்க்கிற மேட்டரே கிடையாது. இதுக்கு ஹார்ட் என்ன ஆயிருக்கணும்? ரிவைவ் ஆயிருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? கிரைஸ்ட் இஸ் இன் யூன்றது உங்க ஹார்ட்டை ரிவைவ் பண்ணுன்னு சொல்றேன். உங்க ஹார்ட்டை வேற கண்டிஷனுக்கு சேஞ்ச் பண்ணுன்றேன். உங்க இருதயம் மாறும்னு சொல்றேன். உங்களுடைய எண்ணங்களின் தோற்றம் மாற ஆரம்பிக்குங்கிறேன். நீங்க ஒவ்வொன்னையும் பார்க்கறதே இருதயத்திலிருந்து பார்ப்பீங்க. நீங்க பாடியிலிருந்து பார்க்கிற பார்வை போய் ஹார்ட்ல இருந்து எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு உங்களோட டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கே சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்சுக்குள்ள வந்த ஆட்களுக்கு பெயர் தான் கிரைஸ்டை பெற்றவர்கள், born again. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா? அடைஞ்சிருக்கீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸை நோக்கி போகணும். சரி, இப்ப முடிச்சு எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட்? 9:30. சரி, ரைட். அப்போ இதை மட்டும் சொல்லி கொடுத்து முடிக்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒன்று விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். உங்கள் சோலை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? வேர் இஸ் யுவர் சோல்? உங்கள் சோலை மீட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் சோலை மீட் பண்ணணும். போய் உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் அந்த ஹோல் முழுசு 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 அது வரணும்னா முதல்ல உங்களுக்கு உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரியணும். உங்கள் சோலை நீங்கள் போய் என்ன செய்யணும்? தொடணும். இன்னும் எனக்கு என் சோலையே நான் பார்த்ததில்லை. என் சோல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு முதல்ல சோலுன்னு ஒன்று இருக்கா, அதுவே முதல்ல சந்தேகமாக இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சோலை தெரிஞ்சுக்கோங்க. பாடி சோல் ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யணும்? தனித்தனியாக உணர ஆரம்பிக்கணும், ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பாடியில் என்னெல்லாம் இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி நம்ம சோலுக்கும் இருக்கு. நம்ம சோலுக்கும் இருக்கு. இப்போ எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் சொல்றத அப்படியே பாருங்க. ஒரு குரங்கு கையில் வாழைப்பழத்தோட உட்காந்துருக்கு. ஒரு குரங்கு, நல்ல மஞ்சள் கலர் வாழைப்பழம், அப்படியே நல்லா பார்க்க அழகாக இருக்குது. ஒரு குரங்கு அந்த எல்லோ கலரில் ஒரு பனானாவை கையில் வச்சுட்டு அப்படியே உக்காந்துருக்கு. சரிங்களா? போய் பார்த்துட்டே இருங்க. இப்போ அது அந்த பனானாவை அது மெதுவாக உரிக்குது. முதல்ல ஒரு சைடில் அதை அப்படியே மெதுவாக பிச்சு உரிக்குது. அப்படியே பாருங்கள், அப்படியே உரிக்குது, அப்படியே திரும்ப உரிக்குது, அப்படியே திரும்ப உரிக்குது, இன்னும் கொஞ்சத்தை உரிக்குது, அடுத்த பக்கத்தை உரிக்குது, எல்லா பக்கத்தையும் உரிச்சிருச்சு. அதான் உரிச்சிருச்சு இல்லை? இப்போ கண்ணை தரங்க. எல்லாரும் பார்த்தீங்களா? பார்க்க முடிஞ்சுதா? சரி. இந்த உலகத்தில் பார்க்கணுன்னா நம்ம உடம்புல எந்த உறுப்பு இருந்தால் பார்க்க முடியும்?
பார்க்கறதுக்கு என்ன தேவை? கண் தேவை இல்லையா? கண் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் உள்ள இப்போ ஒன்று பார்த்தீங்களே, அங்கே கண் இல்லாமையா பார்த்தீங்க? கண்ணுன்னு ஒன்று இருந்ததுனால தான் இப்போ உள்ளுக்குள்ள என்ன செஞ்ச முடிஞ்சது உங்களால? நீங்க அதை இமேஜின்னு சொல்றீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாடியில இருந்து உள்ள பார்க்கும்போது அது இமேஜின். நீங்க உள்ள போய் நின்று அதையே நீங்க பண்ணும்போது அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாக்டா சொல்ற புரியுதா? நீங்க பாடியில இருந்துகிட்டு இப்ப நீங்க உள்ள பார்த்ததுக்கு பேர் என்னன்னு சொல்றீங்கன்னா, நான் கண்ணை மூடி இமேஜின் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க இமேஜின் பண்ணல, நீங்க உள்ள ஆவியில உள்ள போய் உங்க சோல்ல அதை என்ன செஞ்சீங்க? பார்த்தீங்க. பார்க்கணும்னாலே என்ன தேவை? ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா என்ன தேவை? கண்ணு வேணும். கண்ணு இல்லாம அதை பார்க்கவே முடியாது. அப்போ உங்க ஆத்துமாவுக்கு கண்ணு இருந்ததுனாலதான் இப்ப என்ன பண்ணீங்க? உள்ள புரியுதா இல்லையா? இப்ப உள்ள பார்த்திருக்கீங்கனால இப்ப உள்ள என்ன இருக்கு? கண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஆத்துமாக்கு என்ன இருக்கு? கண்ணு இருக்கு. புரியுதுங்களா? கண்ணு இருக்குனாலதான் பார்த்தீங்க. சரி, இப்ப கண்ணை மூடி மறுபடியும் கண்ணை மூடுங்க. நான் சொல்றத அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லணும், வாயை திறந்து சொல்லக்கூடாது. சரிங்களா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு வாயை திறந்து சொல்லக்கூடாது, மனசுல தான் சொல்லணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லை கண்ணை திறங்க. எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ள சொன்னீங்க? சொன்னீங்களா? சரி. வார்த்தையை உருவாக்கணும்னா உடம்புல எந்த உறுப்பு வேணும்? வாய். நாக்குன்னு ஒன்று இருந்தால் தானே வார்த்தை வரும். அப்போ உள்ளுக்குள்ள எத்தனை பேருக்கு சத்தம் கேட்டுச்சு? கேட்டுச்சா? வேர்டை கிரியேட் பண்ணீங்களா? வார்த்தைன்னு ஒன்று வரணும்னாலே நல்லா புரியுங்க, என்ன வேணும்? என்ன வேணும்? வாய் வேணும். அப்போ உள்ளுக்குள்ள வாய் இல்லாமையா பேசுது? 24 மணி நேரம் உள்ள பேசிக்கிட்டே இருக்கே, வாய் இல்லாமையா உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்குன்றேன். வேர்டுன்னு ஒன்று உருவாகணும்னாலே உள்ள என்ன இருக்கணும்? வாய், நாவு இருக்கணும். புரியுதுங்களா? சரி, நீங்க சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? இந்த காதுல கேட்டுச்சா? அப்ப உள்ளுக்குள்ள கேட்டுச்சா? அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? காது இருக்கு, வாய் இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்க சோல் உள்ளுக்குள்ள. மரணமும் ஜீவனும் எங்க இருக்கான்? எந்த நாவுல? இது அப்புறம். இதுல நம்ம ஆளு வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கான், கர்த்தரின் தேவையில சந்திப்பா, கர்த்தரின் தேவையில. ஆனா இருதயத்துல வேற ஒண்ணு சொல்லுதே. உள்ள எங்கிருந்து சந்திப்பாரு? எங்கிருந்து வரப்போகுது அப்படின்னு உள்ளுக்குள்ள நடுங்குது. பாத்தீங்களா? எந்த நாக்கு தெரியுமா மாற வேண்டியது இருக்கு? இந்த நாக்கு வசனத்தை வச்சா பத்தாது, இந்த நாக்கு வசனம் பேசுதான் தெரியணும். இந்த நாக்கு வசனம் பேசிருச்சுன்னு வைங்க, பண தேவையெல்லாம் தானா வரும்டா அப்படின்னு இந்த நாக்கு சொல்லணும். அப்பதான் உங்களுடைய இருதயம் மரணத்திலிருந்து எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு? அதனாலதான் நம்ம எவ்வளவுதான் இந்த நாக்குல ரீபா லாபா ரீபா லாபான்னாலும் இந்த இங்க உள்ளுக்குள்ள என்ன ராபா ராபாங்கிட்டுக்கிட்டே கிடக்கு. எவன் தருவான் உனக்கு காசு? எங்க இருந்து வரும்? எப்படி நடக்கும் இந்த அற்புதம் அப்படின்னு இது குண்டக்க மண்டக்க பேசுது. நம்ம வசனத்தை எடுத்து மண்டையில இங்க வச்சுக்கிட்டு அப்படின்னா இந்த நாக்கு, இங்க ஒரு நாக்கு, இங்க தானே சத்தம் கட்டுச்சு, இங்க தானே கட்டுச்சு. அந்த நாக்கு என்ன பேசுதுன்றதுலதான் நீங்க எந்த அளவுக்கு விசுவாச வாழ்க்கைக்குள்ள உண்மையாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்கன்றது இருக்கு. அந்த நாக்கு என்ன பேசுது? உண்மையாகவே உங்களுடைய அறிவு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற அறிவினுடைய ரியாலிட்டி எவ்வளவு எனக்கு தேவனை பத்தி தெரியுங்கிறது இந்த நாக்கு பேசுறதை எடுங்க கணக்குல.
அப்போ தெரிஞ்சுனா உங்களுக்கு எவ்வளோ நாலேஜை வந்து நீங்கள் உங்களுடைய சோல் அடைஞ்சிருக்குன்றது அப்போ தான் தெரியும். உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகியிருக்கீங்க, உங்கள் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு வந்து ஜீவனை குறித்த அறிவை தன்னுடையது ஆக்கிருச்சுன்றது அதை வச்சு தான் தெரியும். இங்கே எனக்கு 1000 வசனம் தெரியலாம், நான் ஏகப்பட்ட டீச்சிங்கை கேட்டு நான் அப்படியே பலன்னு பழக்கலாம். இது சொல்றதுல தான் மேட்ரு. புரியுது? ஸோ உங்க சோல் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை வச்சு தான் நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்டியன் லைஃப்ல உள்ள வந்திருக்கீங்க, ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்கன்றது. சர்ச்சுக்கு ரெகுலராக வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், கூட்டலாம், பெருக்கலாம், துடைக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி வைக்கலாம், போகலாம், வரலாம், 24 மணி நேரமும் எல்லா உபவாசமும், ஊரில் எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்குதோ கன்வென்ஷனுக்கு ஓடலாம், எல்லாம் ஓடி கூட இங்கே என்ன சத்தம் வருதுங்கிறது தெளிவாகலைன்னா, இங்கே எப்போ பார்த்தாலும் பயத்தையே பேசுது. உனக்கு பாரு இப்படி தான் ஆக போகுது, நீ பாரு உனக்கு எதுவும் விளங்காம தான் போகும், நீ பாரு எல்லாம் இப்படி தான் ஆகும், உனக்கு பாரு எல்லாம் இப்படி தான் பண்ண போகிறாங்க, கடைசியில் பாரு நீ நடுத்தரில் தான் நிற்க போகிற அப்படின்னு இதையே சொல்லுதுன்னா, இன்னமும் ரட்சிப்புங்கிறது எங்க இன்னும் உள்ளே போல. இந்த நாக்கை மாற்றணும். அப்போ இந்த நாக்கை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வேர்டை எடுத்து எங்க கொண்டு வந்து வைக்கணும். அதை எப்படி வைக்கிறது? எப்போ பார்த்தாலும் எப்படி மட்டுமே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா, நடந்து ஓடி ரீபாலா காராபா, அது அந்நிய பாஷை நிறைய பேசுங்க. நான் ரொம்ப பேசுவேன் அந்நிய பாஷை. நான் அந்நிய பாஷைக்கு டெய்லி காலைல 1 hour அந்நிய பாஷை கம்பல்சரி பேசுவேன். சரியா? நான் அந்நிய பாஷைக்கு எதிரிக்கிட்டேன். அந்நிய பாஷை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட்டுறாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறுமனையா இந்த பாடியில பண்றீங்க பாருங்களேன், இது இப்படியே மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் நீ முழங்கால் போட்டாய்? முழங்கால் போடுறதுன்னா போடுங்க, சந்தோஷம்தான். ஸோ அதுலேயே ஓடிக்கிட்டே இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்தை சோலுக்குள்ளே கொண்டு போய் சோலோட நாலேஜாக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ எப்படி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? வார்த்தையை எடுத்து இந்த நாக்கை பேச விடணும். அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து வேற எந்த கவனமும் போகக்கூடாது எங்கேயும். வார்த்தை எடுத்து இந்த நாக்கை பேச விடணும். நம்ம பல நேரத்துல எந்த நாக்கு தான் பேசுது? இந்த நாக்கு தான், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னும். இந்த நாக்கு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, கொஞ்சம் உள்ள போய் உட்காந்து. இந்த நாக்கு பேசும். நீங்க போங்க, நீங்க நான் சொல்ற மாதிரி அமைதியா உட்காந்து இந்த வசனத்தை எடுத்து இந்த நாக்கிட்ட கொடுத்து, இந்த நாக்க நீ சொல்லுன்னு சொல்லி பாருங்க. அப்ப இந்த நாக்கு பேசும் பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு, என் ஆத்மாக்கு நான் எவ்வளோ அறிவை சேர்த்து வச்சிருக்கேன், இந்த அறிவெல்லாம் என் சோல் கிட்ட இருக்கான்னு அப்ப தெரியும். புரியுதா? எத்தனை புரிஞ்சு? இந்த வசனத்தை எடுத்து இந்த நாக்க அறிக்கை செய்ய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நாக்க என்ன செய்யணும்? மூடி எந்த நாக்க ஆக்டிவேட் பண்ணணும்? இந்த சோல் டங்கை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த சோல் டங்கை ஆக்டிவேட் பண்ணி இந்த சோல் டங்கை கன்ஃபஸ் பண்ண வைக்கணும். இந்த சோல் டங்கு எந்த அளவுக்கு வேர்டால நிரப்பணும் இதை நம்ம. ஆனா இந்த டங்கை தான் புரிஞ்சிருக்கிறோம், இந்த டங்கு நமக்கு தெரியல. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது இந்த நாக்கு. இந்த நாக்கும் இந்த நாக்கும் மேட்ச் ஆகணும். நமக்கு இப்ப எங்க ப்ராப்ளம்னா, இந்த நாக்கு நல்லா தான் பேசுது, இந்த நாக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? மேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த நாக்கும் இந்த நாக்கும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த பூமியில நீங்க சொல்ற வார்த்தை நடக்கும். புரியுது? அப்ப இந்த நாக்கை எப்படி நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? இதுதான் மறுரூபமாகுதல். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம். இது இந்த இடத்துல நடக்கும் அந்த மறுரூபம். இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக 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 நீங்க வேற மனுஷனா இந்த பூமியில காட்சியளிப்பீங்க. உங்களுடைய கண்கள் பிரகாசம் அடையும். நீங்க இந்த பூமியை பார்க்கறது எல்லாமே மாறும். கிரைஸ்ட் இஸ் இன் மீங்கிறது ரியாலிட்டியா உங்களுக்கு புரியும்.
பவுல்லாம் இதை சும்மா ஏதோ கதை கேட்டு எழுதலை, என்ஜாய் பண்ணி எழுதினார், அனுபவித்து எழுதினார். நீங்களும் அந்த கிரைஸ்ட் இஸ் இன் மீங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டெய்லி கொஞ்ச நேரமாவது டைம் எடுத்து நான் சொன்னதை என்ன செய்யணும், மனசுக்குள்ளே அதை செய்யணும். வாயை மூடிட்டு மனசுக்குள்ளேயே என்ன செய்யணும், வசனத்தை பேசணும். சரிங்களா? இது நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குறப்ப ரொம்ப ஈஸியாக அப்பா இப்போயே போய் பண்ணிடலான்னு தோணும். பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்கள் சோல்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? எனி குவெஸ்டின்? ஃபைனான்ஸுக்கா? சொல்கிறேன்ல, நீ உன்னுடைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். உன்னோட அறிவில் தான் மேட்ரே இருக்குது. பணமெல்லாம் பூமியிலலாம் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது. பூமியும் உனக்குள்ளே இருக்குங்கிறேன், அப்புறம் பணம் எங்கே இருக்குது? பணமும் உனக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது. உன்னுடைய அறிவு மாற்றமடைய கொஞ்சம் கொஞ்சமாக நீ அந்த புரிதலுக்குள்ளே வர 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 நான் சொல்கிறேன், நீ பணம் தானாகவே உன் அண்டைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா ஈர்க்கப்படும். அது வர ஆரம்பிச்சிடும். நீ அந்த என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் உன்னோட லைஃப்பில் அந்த ப்ரொவிஷனை. உனக்கு தேவை அறிவு, நாலேஜ். புரியுதுங்களா? மனிதன் தன் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத மனிதன் வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் வந்திருக்கு. இல்லைன்னா தேவைகளுக்கான ஜெபம்ன்ற ஒன்றே இருந்திருக்காது. புரியுதுங்களா? தேவதூதர்கள் டெய்லி ஜெபம் பண்ணி தான் சோறு வாங்குறாங்களா? பரலோகத்தில் டெய்லி சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகத்தில் சோத்துக்கு ஜெபம் பண்ணணும் இருக்குமா? இருக்காதா? அப்போ பரலோகத்தில் இருக்காதுன்னா எங்கேயும் இருக்காது. இது என்ன பண்ணுறது? நம்ம பைபிளுக்கு நம்ம வீழ்ந்து போன மனநிலைக்கு போனதுனால தேவைக்கு ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இல்லைன்னா அதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண வேண்டியதே கிடையாது. என்னுடைய அனுபவம் நான் நிறைய பார்த்துருக்கேன் தம்பி. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு ஸ்தாபனத்தோடையும் இணையலை, நான் எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. இண்டிபெண்ட்டாக இருக்கேன். சரியா? என்னைய தேடி பணம் வரும் என் அக்கௌண்ட்டில். இன்னைக்கு வரைக்கும் குறைன்னு ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. நம்ம தேவைக்கு மிஞ்சி தான் கடவுள் நம்மளை நடத்துறார். இன்னும் சொல்ல போனால் என் சர்ச்சில் நான் எப்படின்னா காணிக்க வாங்க மாட்டேன். நான் காணிக்க வாங்க மாட்டேன். இது என்னுடைய புரிதல். காணிக்கைன்றது நீ எங்கே கொடுக்கணும்னா, காணிக்கை இது அப்படின்னா டொனேஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? டொனேட் பண்ணுறோம் இல்லையா? காணிக்கை நீ எங்கே கொடுக்க, டொனேஷன் எங்கே கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும். நீ எனக்கு கொடுக்கறதுக்கு பேர் கணம். ஏன்னா நான் உனக்கு ஞான நன்மையை விதைச்சிருக்கேன், உன் சரீர நன்மையை நான் அறுக்கிறேன். புரியுதுங்களா? இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா கிவ் அண்ட் டேக் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்குறீங்க. புரியுதா? அதனால தான் போதிக்கப்படுகிறவன் போதிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்தளிக்கணும். இங்கே கொடுக்கறதுக்கு பேர் காணிக்கையே கிடையாது. இங்கே கொடுக்கறதுக்கு பேர் ஹானர். நீங்கள் யாரை ஹானர் பண்ணி கொடுக்கணும்னா உங்கள் டீச்சரை ஹானர் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஞானத்தை வாங்குறீங்க. நீங்கள் யாரை ஹானர் பண்ணணும்னா உங்கள் டீச்சரை ஹானர் பண்ணணும் நீங்கள். அதனால் நான் சொல்லுவேன், நான் காணிக்க கொடுக்கணும்னா ரோட்டில் கொடு, ஏழைகளுக்கு கொடு. எனக்கு கொடுத்தா நீ கணம்தான் பண்ணணும். ஏன்னா நான் எம் டீச்சர் இல்லையா? நான் ஞான நன்மையை கொடுக்குறேன் உனக்கு. உங்கள் ஸ்கூலில் படிக்குது உங்கள் பிள்ளை, கொண்டு போய் விட்டுட்டு மாதம் மாதம் போய் காணிக்க கொடுத்துட்டு வருவீங்களா? அது அந்த உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற அந்த ஆசானுக்கான கணம் இல்லையா அது? அப்போ இந்த ஆசானை நீங்கள் கனம் பண்ணும்போது தான் எங்கள் வார்த்தை உங்கள் வாழ்வில் வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ யூ நீட் டு ஹானர் யுவர் டீச்சர். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜனங்க என்னன்னா,
நாங்கள் ஆண்டவருக்கு எத்தனை பேர் கொடுக்கிறீர்கள் அப்படின்னா எல்லாம் கைத்துக்குவோம். கர்த்தருக்காக கொடுப்போம். பாஸ்டருக்காக எத்தனை பேர் கொடுக்கிறீர்கள் அப்படின்னா ஒருத்தன் கைத்துக்க வேண்டாம். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, கடவுளுக்குன்னா கொடுப்போம், யாருக்குன்னா கொடுக்க மாட்டோம், பாஸ்டருக்குன்னா கொடுக்க மாட்டோம். அப்படி ஏன்ட்ட நான் சொல்லுவேன், அப்போ நீ கடவுள்கிட்டே கேட்டுக்க வேண்டியதானே, ஏன் இங்கே வர? அப்போ நான் எதுக்கு? நான் தேவையில்லைன்னா அப்போ நான் எதுக்குன்னு உனக்கு? அப்போ நீ டைரக்டாக கடவுள்கிட்டே ரிசீவ் பண்ணிக்கோ. நீ பெறக்கூடிய ஞான நன்மையை யாரிடத்திலிருந்து தான் வாங்குகிறாய்? என்னிடத்திலிருந்து தானே. அப்ப நீ விதைக்க வேண்டியது யாருக்கு? உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ இப்படி சொல்லி கொடுக்குறேன் நான். அப்போ பாரு, நான் இந்த கடவுளுக்கு பயம்புறுத்திலாம் வாங்க மாட்டேன், அப்படியெல்லாம் வாங்குற பழக்கமும் கிடையாது நமக்கு. அப்போ பாரு, அப்போ நமக்கு இப்படி பயமுறுத்தி வாங்கலைன்னா ஃபைனான்ஸ் அப்படி இருந்தால் இன்னும் எவ்வளோ குறையும், ஆனால் எனக்கு கூடும். நம்ம ஃபைனான்ஸ் குறையாது, கூடும். ஸோ கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிச்சு தான் இருக்காரு. நீ தெரிய வேண்டியது, நீ அறிவை அடையணும், அவ்வளோதான். ஞானம் அடையணும். இந்த உலகம் ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளை சுற்றி. சொல்லிட்டே இருப்பேன் தம்பி, நிறைய இருக்கு. ஏன்னா உன் ஃபைனான்ஸில் கர்த்தர் உனக்கு பெரிய மாற்றத்தை தருவார், கவலைப்படாத. நீ பெரிய அளவில் பார்ப்ப. இப்போ நான் சொல்லி கொடுத்ததில் தான் கேள்வி இருக்கா? ஆவி ஆத்மா சேர்றதை பற்றி, சோலோட நாலேஜ் எப்படி கெயின் பண்ணணும், சோலோட நாலேஜ் என்னவா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் போய் நான் சொன்னதை மட்டும் அமைதியாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் சோல் உங்ககிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்கும், உங்களை பார்த்து கேள்வி கேட்கும். நீ இப்படி சொல்கிறிய, அப்போ உன் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்கும். அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கே தெரியும், ஓஹோ நம்ம உண்மையாகவே எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம ஆத்துமா புரிஞ்சிருக்கு அப்படின்னு. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானம் பூமியில் இறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுள் உறங்கி கிடக்கும் ஆவிக்குரிய பரிமாணங்களை விழிப்பூட்ட ஆவிக்குரிய பயணம் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய ஆழத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாசல், Heaven on Earth Mystic School. இங்கு நீங்கள் அறியப் போவது சாதாரண காரியத்தை அல்ல, ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள், தெய்வீக வல்லமையின் அனுபவம், வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள். உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு. பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. Heaven on Earth Mystic School 3-month online Bible course. Life coach Pastor Joshua James, Yada Meditation Center, Dharamshala. No age limit. Teaching language only on Tamil. Course fees rupees 6,000 only. For more information, contact us 9780886005. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு. You are blessed.